ஸ்ரீ சாய்ராம். நான் உங்கள் சாய்மகி பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். சாய்ராம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பார்ந்த சாய் உறவுகள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அவர்களுக்கு பல முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் என நான் சாய்பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். நாம் இப்போது மிக சுவாரஸ்யமான வாரியார் சாமிக்கும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவருக்கும் இடையே நடந்த தெய்வீக அற்புத நிகழ்வை இப்போது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சிறந்த முருக பக்தர் ஆவார். இவரது இயற்பெயர் கிருபானந்த வாரி. தமிழ்நாட்டின் இன்றைய வேலூர் மாவட்டம் உள்ள காட்பட்டிக்கு அருகில் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள காங்கேயன் நல்லூர் என்னும் சிற்றூரில் 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1906 அன்று தந்தை மல்லியதாசருக்கும் மாதுஸ்ரீ கனகவல்லி அம்மையாருக்கும் பிறந்த 11 பிள்ளைகளில் 4வது மகனாக பிறந்தார். 5வது வயதில் திருவண்ணாமலையில் பாணிபாத்திர தேவர் மடத்தில் சிவலிங்க தாரணம் செய்விக்கப்பட்டார். வாரியார் சாமிகள் அமிர்தலட்சுமியை தனது 19வது வயதில் திருமணம் புரிந்தார். நாள்தோறும் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதை தவமாக கொண்டு வாழ்ந்தார். சமயம், இலக்கியம், பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்ற பல துறைகளிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர். அருண்மொழி அரசு என்றும் திருப்புகழ் ஜோதி என்றும் அனைவராலும் பாராட்டப்பட்டவர். ஐயா வாரியர் சுவாமி அவர்கள் தமிழ் இலக்கியம் மற்றும் இந்து சமய ஆன்மீக சொற்பொழிவில் தனக்கென தனிப்பெயரை ஏற்படுத்தி கொண்டு மிக சிறந்த சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார். இவர் சொற்பொழிவை கேட்க எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்கும். எந்த சொற்பொழிவாக இருந்தாலும் அதில் ஒரு நகைச்சுவை கலந்து மகிழ்ச்சியாக சேர்த்து வழங்கும் தனித்திறன் அவருக்குள் உண்டு. சின்ன குழந்தைகளை கூட தன் பேச்சால் கவர்ந்து வயப்படுத்தி இருந்த மகான் இவர். தனது சொற்பொழிவு கூட்டத்தில் தான் சொல்லக்கூடிய சொற்பொழிவில் இருந்து சில கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்பவர்களுக்கு பரிசுகளை கிருபானந்த வாரியார் வழங்குவார். கிருபானந்த வாரியார் கோரிய சொற்பொழிவுகளை கேட்க மிகப்பெரிய கூட்டம் அங்கு திரளாக வரும். இந்தியா மட்டுமல்லாது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் சிறப்பான சொற்பொழிவுகளை நிகழ்த்தி உலக தமிழர்கள் அனைவரது மனதிலும் தனக்கென நீங்கா இடம் பெற்றிருந்தார் வாரியார் என்றால் அது மிக இல்லை. ஐயாவின் பிறந்த நாள் 2021ஆம் ஆண்டில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அரசு அறிவித்தது. நாம் இப்போது மிக சுவாரஸ்யமான வாரியார் சாமிக்கும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவருக்கிடையே நடந்த நிகழ்வை பார்க்கலாம். சாய்ராம். தமிழர்கள் வாழும் நாடுகள் தோறும் சென்று சொற்பொழிவு ஆற்றிய ஆன்மீக பணி செய்து வந்தார் வாரியார். சுவாமிகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா இதற்காக அவருக்கு அழைப்பும் விடுத்தார். எழுத்துப்பணி, சமூக ஆன்மீக பணி, சொற்பொழிவு என எப்போதுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வாரியார் சாமிகளுக்கு சத்ய சாய் பார்க்கவே
நேரம் இல்லாது இருந்தது. ஒரு வழியாக தனது வயது முதிர்ந்த காலத்தில் சத்யசாயியை சந்திக்க சிலரோடு பெங்களூர் ஒயிட்ஃபீல்ட் ஹவுஸுக்கு புறப்பட்டு சென்றார் வாரியார். அங்கு அவர் சிறப்பாக கவனிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டார். 5 நாட்கள் ஆகியும் வாரியாரை சந்திக்க சத்யசாய் பாபா வரவே இல்லை. அங்கு வாரியாருக்கு என்று எந்த வேலையும் இல்லை. பூஜை செய்வதும் உணவு உண்பதும் தூங்குவதும் நாளை கழித்தார் வாரியார். இது அவருக்கு பிடிக்காத செயல். எப்போதுமே பரபரப்பாக செயல்பட்டு வரும் வாரியார் சாமிக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துவிட்டது. உடனே தன் கூட வந்தவர்களிடம், நாம் வந்து 5 நாட்கள் ஆகிவிட்டன. இங்கு சும்மாவே இருக்க எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் முருகனின் பணிக்காகவே ஒப்படைத்தவன் நான். எனவே கிளம்பலாம் என்றார். அவருடன் வந்தவர்களும் நாளை காலை வரை பார்ப்போம், இல்லாவிட்டால் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்றார்கள். வாரியாரும் ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலை வாரியார் அருகே நடந்து கொண்டிருந்த பஜனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அக்கூட்டத்துக்கு வந்த பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா மெல்ல நடந்து போய் வாரியார் சுவாமியின் அருகே சென்றார். கீழே குனிந்து வாரியாரிடம், நான் உங்களை சந்திக்கவில்லை என்று கோபமா என்று கேட்டார். முருகனின் அருளால் உங்களிடம் எல்லாம் உள்ளது. உங்களிடம் இல்லாது ஒன்று ஓய்வு ஒன்றுதான். அதைதானே நான் தர முடியும் என்றார். இதை கேட்டு வியந்து போனார் வாரியார். உண்மைதான். வாரியார் ஓடிக்கொண்டிருந்த ஒரு அருள் வெள்ளம். அதை சற்று நேரம் நிறுத்தி வைக்க பேராற்றல் கொண்ட ஒரு அணைதான் தேவைப்படும். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.